நீங்கள் போன வீடியோவில் முத்தங்காவில் வைல்ட் வியூ ரிசார்ட்டில் நாம் ஸ்டே பண்ணியிருந்ததையும் அப்புறம் நாம் முத்தங்கா ஃபாரஸ்ட்டில் ரைட் போனது இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அந்த வீடியோவோட தொடர்ச்சியாக இன்றைக்கி நாம் முத்தங்காவில் இருந்து செக் அவுட் பண்ணிவிட்டு நாம் ஹாசனூரில் போய் ஒரு நாள் நைட் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். இந்த காணொலியில் முத்தங்கா சஃபாரியையும் நாம் ஹாசனூரில் தங்கியிருந்த அந்த ஒரு நாள் த்ரில் எக்ஸ்பீரியன்ஸையும் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நாம் முத்தங்கா வைல்ட் லைஃப் சாங்சுரி வந்திருக்கோம். இப்போ உள்ளுக்குள்ளார போக போகிறோம். வயநாடு வைல்ட் லைஃப் சாங்சுரி ஒரு பார்ட்டு தான் இந்த முத்தங்கா வைல்ட் லைஃப் சாங்சுரி. மொத்தம் வயநாடு வைல்ட் லைஃப் சாங்சுரியில் 2 இருக்குது. தொல்பேட்டி ஒன்று, முத்தங்கா ஒன்று. நம்ம போகிறது முத்தங்கா. முத்தங்கா வைல்ட் லைஃப் சாங்சுரியில் மொத்தம் 2 விதமான சஃபாரி ஏற்பாடு பண்ணுறாங்க. ஒன்று ஜீப் சஃபாரி, இன்னொன்று பஸ் சஃபாரி. ஜீப் சஃபாரியில் பார்த்தீங்கன்னா 2100 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது 4 பேர் போகிறதா இருந்தால் 2100, 5 பேர் போகிறதா இருந்தால் அது ஒரு ரேட்டும், 6 பேர்னா இன்னொரு ரேட்டு. இந்த மாதிரி வேரியஸ் ஸ்லாபில் வந்து டிக்கெட் கட்டணம் வந்து வசூல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பஸ் சஃபாரியும் ஏற்பாடு பண்ணுறாங்க. ஒரு பட்ஜெட்டில் போகிறதா இருந்தால் பஸ் சஃபாரி வந்து ரொம்பவே ஆப்டாக இருக்கும்னு நான் சொல்லுவேன். அதாவது 350 ரூபாயில் வந்து நம்ம இந்த சஃபாரியை வந்து கவர் பண்ணிடலாம். அதாவது 1 மணி நேரம் தான் வந்து இந்த சஃபாரி டூரேஷனு. இந்த சஃபாரியில் யானைகளை பார்க்குறதுக்கு அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நேரம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நமக்கு சில நேரங்களில் புலியை பார்க்குறதுக்கு கூட நல்லா வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த காணொலியை இறுதி வரைக்கும் பாருங்கள். என்ன மாதிரியான ஒரு அட்வென்ச்சரான விஷயங்கள்லாம் இந்த சஃபாரியில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம அதுக்கப்புறம் கிளம்பி ஹாசனூர் போக போகிறோம். ஹாசனூரில் போய் நைட்டு ஸ்டே பண்ண போகிறோம். இந்த நைட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நாம் நேற்று மார்னிங்கே வந்திருந்தோம். முத்தங்கா வைல்ட் லைஃப் சாங்சுரியில் தான் நம்ம இருக்கோம். நேற்று சஃபாரி போகலான்னு வந்தோம். சரி, இங்கே லேட் ஆகும் அப்படின்னாங்க. அதனால் கிளம்பி போயாச்சு. அது மினிமம் 20 பேர் வந்தால் தான் பஸ் எடுப்பாங்களாம். என்னோட சேர்த்து 12 பேருன்னு 8 பேர் வந்தால் தான் பஸ் எடுப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பெருசாக இங்கே சைட்டிங் பார்த்ததில்லை. சரி, இந்த வாட்டி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவோம். இன்றைக்கி இங்கேருந்து கிளம்புறோம். முத்தங்காவிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். பார்ப்போம் இன்றைக்கி மார்னிங் சஃபாரி எப்படி இருக்குது அப்படின்னுட்டு. நேற்று ஈவினிங் சஃபாரி வருவோன்னு பார்த்தேன். அப்புறம் வீடியோ அப்லோட் பண்ணதுனால டிலே ஆகிடுச்சு. சரி வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டேன். சரி, மார்னிங் போயிட்டு வருவோம் அப்படின்னு வந்திருக்கிறேன். பார்ப்போம். இந்த முத்தங்கா வைல்ட் லைஃப் சாங்சுரி கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் உள்ள கல்பேட்டா அப்படிங்கிற நகரத்திலிருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவிலையும், சுல்தான் பத்தேரி அப்படிங்கிற ஒரு நகரத்திலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த பார்க் அமைஞ்சிருக்கு. இந்த முத்தங்கா வைல்ட் லைஃப் சாங்சுரியில் நாம் சஃபாரி போகிறோம் அப்படின்னா நிறைய வைல்ட் லைஃப்ஸ் வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு புலி, சிறுத்தை, யானை இந்த மாதிரி வனவிலங்குகள்லாம் இங்கே பார்க்க முடியும். ஆனால் அதிகப்படியான வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யானைகளை பார்க்குறதுக்கு தான் மிக அதிக அளவிலான வாய்ப்பு இருக்குது. சம்டைம் நமக்கு புலியையும் சிறுத்தையோ பார்க்கறதுக்கான வாய்ப்பும் இங்கே இருக்குது. 1973 வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட இந்த வயநாடு வைல்ட் லைஃப் சாங்சுரி 344 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு. இந்த காட்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா அனிமல்ஸையும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் நமக்கு அடிக்கடி தென்படுறது வந்து யானைகள் மட்டுமே. புலி, சிறுத்தைலாம் வந்து எப்பயாவது தான் வந்து நமக்கு இந்த சஃபாரியில் பார்க்க முடியும். ஏன்னா இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நீங்கள் யாராவது போயிருக்கீங்க, நீங்கள் என்ன மாதிரி விலங்குகள்லாம் இங்கே பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒயில்ட் டாக்லாம் இருக்கா? டைகர், லெப்பர்டு ஆனால் எப்பயாவது தான் இருக்கும். கடைசியாக எப்போ சைட் ஆச்சு டைகரா? 2 நாளைக்கு முன்னாடியா?
பொதுவாக ஸ்பாட்டட் டியர்னு சொல்லக்கூடிய புள்ளிமான்கள் வந்து முதுமலை, பந்திப்பூர், முத்தங்கா இந்த பெல்ட்டில் வந்து அதிக அளவில் காணப்படுது. நாங்கள் போகும்பொழுதும் நிறைய ஸ்பாட்டட் டியர் வந்து இந்த சஃபாரியில் வந்து பார்க்க முடிஞ்சுது. இந்த நேஷ்னல் பார்க், அதாவது இந்த வயநாடு வைல்ட் லைஃப் சாங்சுரிக்கு 2 பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இது க்ளோசஸ்ட் பவுண்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் ஒரு பக்கமும், முதுமலை டைகர் ரிசர்வ் வந்து இன்னொரு பக்கமும் வந்து அமைஞ்சிருக்கு. இங்கே ரெகுலராக சைட் ஆகுறதுன்னா எலிஃபெண்ட் தானே. நார்மலாக எலிஃபெண்ட்ஸ், ஸ்பாட்டட் டியர் இருக்கும். லெப்பர்டு, டைகர்லாம் எப்போயாவது மந்த்லி 2-3 வாட்டி தான் கிடைக்கும். 344 ஸ்கொயர் கிலோமீட்டர். இங்கே கோர் ஜோன், பஃபர் ஜோன் அது மாதிரி இருக்கா இல்லையா? இல்லை எல்லாம் ஒரே மாதிரி தான். ஸ்லாத் பியர்லாம் அதுவும் சைட்டாக இல்லை. ஸ்லாத் பியர் கரடி. முத்தங்கா சஃபாரியும் தொல்பேட்டை சஃபாரியும் இந்த வயநாடு வைல்ட் லைஃப் சாங்சுரிக்குள்ளே தான் அமைஞ்சிருக்கு. இருந்தாலும் பார்க்குறதுக்கு மிகவும் அழகாக இருக்கிற ஃபாரஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த முத்தங்கா வைல்ட் லைஃப் சாங்சுரி தான். தொல்பேட்டையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக நிறைய புஷ்ஷஸ் இருக்கும். அதனால கிளியராக வந்து நம்மளால் பார்க்க முடியாது. நம்மளுடைய இந்த சஃபாரி ஆரம்பித்ததுலேருந்து வைல்ட் எலிஃபெண்ட்னு சொல்லக்கூடிய காட்டு யானையை இது வரைக்கும் பார்க்க முடியலேன்னு நினச்சிட்டே வந்துட்டு இருந்தோம். பார்த்தா திடீர்னு ஒரு புதருக்குள்ளார வந்து அந்த யானை நின்றுட்டு இருந்தது. போயிடலாமா? ஃப்ரண்ட்டில் அந்த சைடு தான்.
தனியாக இருந்த அந்த டஸ்கர் கொஞ்ச நேரம் நம்மள்ட்ட விளையாட்டு காமிச்சிட்டு இருந்தது. ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நாம் அங்கேயே நின்று பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அது உள்ளார போயிடுச்சு. நாமளும் அங்கேருந்து கிளம்பி வேறு ஏதாவது ஸ்பாட் ஆகுதா அப்படின்னு சொல்லி வேறு இடத்த நோக்கி நகர ஆரம்பித்தோம். நமக்கு இந்த சஃபாரியில் யானை, மான், மயிலை தவிர வேறு எந்த அனிமல்ஸையும் ஸ்பாட் பண்ண முடியல. இருந்தாலும் இந்த காலை நேரத்தில் இந்த காடுகளுக்குள்ளார நாம் பயணம் மேற்கொண்டதுங்கிறது மனசுக்கு ரொம்ப இதமாகவும் பார்க்குறதுக்கு பச்சை பசேல்னு ரொம்பவே நமக்கே ஒரு ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடச்சிது. அந்த ஃபீலோட நாம் சஃபாரி சென்டர் போயிட்டு அங்கிருந்து திரும்ப நம்ம ரூமுக்கு வந்து ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப நாம் ஹாசனூரை நோக்கி நம்ம பயணத்தை ஆரம்பித்தோம். மார்னிங் இருந்து சஃபாரி போனோம். சஃபாரி போயிட்டு வந்துட்டு இப்போ நம்ம செக் அவுட் ஆக போகிறோம். செக் அவுட் ஆகிட்டு அடுத்ததான் நம்ம ஹாசனூரில் போய் ஸ்டே பண்ணுற மாரி பிளான் இருக்குது. எனக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் தான். இது வந்து விவசாய நிலம், அதுக்கு அந்தாண்ட ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம செக் அவுட் ஆகிட்டு ஹாசனூரில் போய் ஸ்டே பண்ண போகிறோம். ஹாசனூரில் இது வரைக்கும் ஸ்டே பண்ணாத ஒரு புது ப்ராப்பர்ட்டி. அங்கே வந்து எலிஃபண்ட்டு, லெப்பர்டு எல்லாமே வரும், டைகர் கூட வருங்கிறாங்க. பட் நம்மளுக்கு இன்றைக்கி ஏதாவது வருதான்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு நாள் நைட் அங்கே ஸ்டே பண்ணி அங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஸோ அதனால் இங்கே நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹாசனூரில் போய் ஓப்பன் பண்ணுறோம். பொன்குழி டெம்பிள், ஸ்ரீராமரோட கோயில் வந்து இங்கே தான் இருக்குது. இந்த இடம் தான் மறக்கவே முடியாது லைஃப்பில். பஸ்ஸில் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மிட் நைட்டில் வரும்போது அவ்வளோ கூட்டம். ஒரு 10 யானைக்கிட்ட இங்கே நின்றுட்டு இருந்தது, ரோட்டை மறித்து நடு ரோட்டில். அந்தமாரி ஒரு சம்பவம் தான் இந்த வாட்டி எதிர்பார்த்தேன். எதுவும் கிடைக்கல, நமக்கு அந்தளவுக்கு ஆப்டாக கிடைக்கல. நம்ம கேரளா பார்டரை கடந்து கர்நாடகா பார்டருக்குள்ளார நுழைந்து விட்டோம். இங்கே வேறு 20 ரூபா என்ட்ரன்ஸ் ஃபீ, க்ரீன் ஃபீன்னு சொல்லி வாங்குவாங்க. வருவாங்களே, அங்கட ஆளை காணும், அங்கே நிற்பாங்க. வருவானுங்க, வசூல் பண்ணாங்க, வருவாங்க இருப்பாங்களா. வசூல் பண்ணணுங்க, வசூல் பண்ணல. இன்றைக்கி ஆச்சரியமாக இருக்குது. சாப்பிட போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி வருமானத்தை விடவே மாட்டாங்க. இந்த ஃபாரஸ்ட் வந்து அழகாக இருக்கும். எனக்கு பந்திப்பூரில் அந்த பெல்ட்டில் உள்ளது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதாவது முதுமலை, பந்திப்பூர் அந்த சைடு இருக்கக்கூடிய பந்திப்பூரில் ஃபாரஸ்ட் அந்தளவுக்கு அழகாக இருக்காது. பட் முத்தங்கா பெல்ட்டில் வரக்கூடிய இந்த பந்திப்பூர் வந்து அழகாக இருக்கும். இந்த காடு ட்ராவல் பண்ணுறது ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா அடர்ந்துருக்கும். அது மட்டும் இல்லாமல் அனிமல்ஸ் ஏதாவது இருந்தாலும் கண்ணுக்கு தெரியும். முத்தங்காவும் இந்த பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து தொடர்ச்சியாக தான் இருக்குது. ஆனால் முத்தங்கா ஃபாரஸ்ட்டை விட பந்திப்பூர் ஃபாரஸ்ட் நல்லாயிருக்கும். அதுமாதிரி அந்த பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டும் முதுமலை ஃபாரஸ்ட்டும் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பந்திப்பூர் ஃபாரஸ்ட் அந்தளவுக்கு அழகாக இருக்காது. முத்தங்கா ஃபாரஸ்ட், முதுமலை ஃபாரஸ்ட் வந்து அழகாக இருக்கும். ஸோ இது வந்து என்னோடய ஒப்பீனியன். நீங்கள் இந்த ரூட்லலாம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன், உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த ஃபாரஸ்ட்டில் வந்து ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு பிடிக்கும்.
போயிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு யானை ரோட்டுக்கு சைட்லேருந்து ரோட்டு பக்கம் ஒரு மாதிரி பிளிர்கிட்டே ஒடியாந்துது. சரி என்னடா பண்ண போகுதுன்னு பார்த்தா கொஞ்சம் தூரம் வந்துட்டு அதுக்கப்புறம் சைலண்ட்டாக நின்றுடுச்சு அது. ஆனால் திடீர்னு ஒரு யானையை இது மாதிரி ஒடியாரும்போது பார்க்குறது நமக்கு ஒரு ஷாக்கிங்கான அனுபவம் தான். நம்ம காட்டுக்குள்ளார காரில் போகும்பொழுது ஜன்னல் கதவை திறந்து வச்சுட்டு போனால் என்ன மாதிரியான விபரீதம் நடக்குங்கிறத இப்போ பாருங்கள். நெஞ்சு படப்படன்னு இருக்குங்க. இந்த குரங்கு வந்து ரோட்டில் நின்றுட்டு இருந்ததுங்க. சரின்னு வண்டியை ஸ்லோ பண்ணி வீடியோ எடுக்கலான்னு எடுத்துகிட்டு இருந்தேன் பாருங்க. திடீர்னு சைடில் போச்சு. என்னன்னு பார்த்தா சைடில் நான் விண்டோ 2 ஓப்பன் பண்ணிட்டு வந்தேன். அப்போ தான் ஃபாரஸ்ட்டில் போனால் ஓப்பன் பண்ணிட்டு தான் போவேன். சைடில் வந்து ஜன்னல் வழியாக ஏறிடுச்சிங்க. அது ஏறி உள்ளுக்குள்ளார வந்து நல்ல வேலை இந்த சீட்டில் வந்து பர்ஸ் வச்சுருந்தேன், செல்ஃபி ஸ்டிக்கு, யூஎஸ்பி கேபிள் இதெல்லாம் வச்சுருந்தேன். அது கரெக்டாக அதுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு போயிடுச்சு. ஒரு கேக் ஒன்று வச்சுருந்தேன் பேப்பரில் சுற்றி. கரெக்டாக அந்த பேப்பர் அது வெளியிலேருந்து பார்த்தா தெரியாது அது கேக்கு தானே, இருந்தாலும் அது சாப்பிட்ற ஐட்டம் தானே கரெக்டாக கண்டுபிடிச்சி அதை எடுத்துகிட்டு போச்சு. நல்ல வேலை பர்ஸை தூக்கலைங்க, இல்லாட்டினா முடிஞ்சது என் சோழி. முக்கியமான ஐட்டங்கள்லாம் அதில் தான் இருக்குது. கிரெடிட் கார்ட்ஸு, பணம், டிரைவிங் லைசன்ஸு, ஆதார், லொட்டு லொசுக்கு எல்லாமே அதில் தான் இருக்குது. ஒரு நிமிஷத்தில் ஷாக் பண்ணிடுச்சிங்க. நான் திரும்ப கை அப்படி இது பண்ணி அடிக்கிறேன். அது வந்து என்ன பண்ணுது, அது டக்குன்னு அதை எடுத்துட்டு அது மட்டும் போயிடுச்சு. நல்ல வேலை அது போனது வரைக்கும் எனக்கு பிரச்சனை கிடையாது. அப்பா நம்மளை டென்ஷன் பண்ணி பார்க்குறதே இந்த விலங்குகளுக்கு வேலையாக போச்சு. இப்போ தாங்க யானை சொல்லிட்டே வந்தேன், நம்மளுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்காக வந்து விட்டார். பாருங்க வைல்டு டாக். என்னடா வைல்டு டாக்னு பாருங்களா, வயலில் இருக்கிறதுனால அதனால் வைல்டு டாக். இப்போ நம்ம ஃபாரஸ்ட்டை விட்டு வந்துட்டோம். அதாவது முத்தங்கா ஃபாரஸ்ட்டை தாண்டி பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டை தாண்டி வந்துட்டோம். அடுத்து குண்டல்பேட்டு போயிட்டு குண்டல்பேட்லேருந்து நாம் ஹாசனூர் போக போகிறோம். இதுதான் நம்மளுடைய பிளான். இன்றைக்கி நைட்டு போய் ஹாசனூரில் ஸ்டே பண்ணுறோம். அங்கே என்ன மாதிரி அட்வென்ச்சரான விஷயங்கள் இருக்குங்கிறத இன்றைக்கி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய பயணத்தை தொடரலாம். ஹாசனூர் தான் இந்த ஒரு லாங் ட்ரிப்போட கடைசி டெஸ்டினேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த குண்டல்பேட் ஏரியா வந்தாலே சன்ஃப்ளவர் அங்கங்கே நிறைய, இப்போ நிறைய பேர் கமர்ஷியலாக இதுமாரி வளர்த்து அது டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ஆக்கி என்ட்ரன்ஸ் ஃபீலாம் கலெக்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ அழகாக ஆடுது பாருங்க காற்றுல, பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அருமையாக இருக்குங்க இந்த சன்ஃப்ளவர். நாம் இப்போது சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளார என்ட்ராக போகிறோம். அதாவது பக்கத்தில் வந்துட்டோம். இது வந்து கர்நாடகா எல்லைக்குட்பட்ட காடு. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து நம்ம சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளார என்ட்ராயிடுவோம். அதாவது சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ்க்குள்ளார. இங்கே கரும்புலாரியை பார்த்தோன்னே எனக்கு யானை ஞாபகம் தான் வருது. கரும்புலாரியை வச்சு ஒரு வழி பண்ணோம், ஆனால் பகலில் இருக்குமான்னு தெரியல. ஈவினிங் டயத்தில் போகிற வர வண்டியை விடவே விடாது. அதுக்கு டோல் பே பண்ணால் தான் அது உள்ளார போகிறதுக்கு அலோவ் பண்ணோம்.
நம்ம கர்நாடகா பார்டர்லேருந்து இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளார என்ட்ராக போகிறோம். கர்நாடகா வந்து இதோட வந்து முடியுது. மதுரை 311, ஈரோடு 105, சேலம் 170 கிலோமீட்டர். இங்கிருந்து வைல்டு போர் ஒன்று சைடில் நிற்கிது. கலெக்ஷனுக்காக கர்நாடகாவில் நிற்கிறாங்க பாருங்க. தமிழ்நாட்டிலே வாங்கிறாங்களா என்னன்னு தெரியலையே. மான்கள் இருக்கிறது. சத்தியமங்கலத்தில் மான்களை பார்க்கறது கூட பொதுவாக ஆச்சரியமாக தான் இருக்கும். பரவாயில்ல, இன்னைக்கு உள்ளார வந்தோடனே மான்கள் பார்த்துட்டோம். ஆசனூருக்கு வந்து விட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம போய் முதல்ல சாப்பிடுவோம். காலையில் கூட சஃபாரி போனதுனால அப்படியே அங்கே போய் இது பழம்புரி இதெல்லாம் சாப்பிட்டேன். ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம், அது வயிறு கொஞ்சம் இதாக இருந்ததுனால டிஃபனே சாப்பிடல. மாமா ஹோட்டல் வந்துட்டோம். இங்கேயே 2 ரெசார்ட் இருக்குது. கேஏஎஸ் ரெசார்ட், புல் அண்ட் புஷ் ரெசார்ட்னு 2 இருக்குது. பார்ப்போம், ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம். இருக்கும் 11 மணி வரைக்கும்ல. வாங்க வாங்க, நீங்கள் தானே? அப்படியா, நன்றி. இங்கே பாமா ஹோட்டலில் சாப்பிட வந்திருந்தேன். பக்கத்தில் வந்து புல் அண்ட் புஷ் ரெசார்ட்னு ஒரு ரெசார்ட் ஒன்று இருந்தது. போய் பார்த்துட்டு வந்தேன். பரவாயில்ல, நாட் பேடு. ஒரு நாள் நைட்டு தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இங்கே தங்கி இருந்துட்டு மெயினில் இருக்கிறதுனால போயிட்டு நம்ம வரத்துக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு டைமாக நம்ம இந்த ரெசார்ட்டில் தங்க போகிறோம். ஆசனூரில் புல் அண்ட் புஷ் ரெசார்ட்டு எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். பேக் ட்ராப் பாருங்கள், மவுண்டெயின் இருக்குது. இங்கே கேஏஎஸ் ரெசார்ட் வேறு ஒன்று இருக்குது பக்கத்துலேயே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான லொக்கேஷனாக இருக்குது. இங்கே உட்பேக்கர்னு ஒன்று இருக்குது, கிங்ஃபிஷர் இருக்குது, அப்புறம் ஹார்ன்பில், ஃப்ளை கேச்சர், இது மாதிரி பேர்ட்ஸ் நேம்லாம் இருக்குது. நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிங்ஃபிஷர். ரூம் பார்த்திங்கன்னா நீட்டாகவே இருக்குது. பரவாயில்ல, நாட் பேட். நைட்டு ஒரு வேளை தானே. 2 காட்டு கொடுத்துருக்காங்க, செப்பரேட்டான 2 காட்டு. கொஞ்சம் ஒயிட் வாஷ்லாம் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். 2 இண்டிவிஜுவல் காட் இருக்குது. அப்புறம் மிரர் ஒன்று கொடுத்துருக்காங்க. டீபாய், சின்ன டேபிள், 2 சேரு. அப்புறம் ரெஸ்ட் ரூம். ரெஸ்ட் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே, டீசெண்டாக தான் இருக்குது. அப்புறம் நல்ல கெய்சர் இருக்குது. காரையம் வந்துட்டுருக்கீங்க.
நல்லா பல்காக இருக்காங்க. இது என்ன டாகுன்னு தெரில, வித்தியாசமாக இருக்குது. என்ன வந்து பார்க்குறீங்க காரை? வாங்க உள்ளார போய் விளாடுங்க சமத்தா. நாம் ஹாசனூர் வந்துட்டு ஹாசனூரில் புல் அண்ட் புஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசார்ட்டில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். நம்ம நுழைஞ்ச உடனே வந்து இங்கே நாய்கள் தான் வந்து வெல்கம் பண்ணுது. இந்த பேக் ட்ராப்பு சூப்பராக இருக்குது. நல்ல மவுண்டைன்ஸ் சரௌண்டிங்கில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஹாசனூர் ஒரு ஃபாரஸ்ட்டு மத்தியில் வந்து இது இருக்குது. அதாவது பாமா ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்கும். அந்த ஹோட்டலுக்கு பக்கத்தில் ஒட்டினாப்லே உள்ளுக்குள்ளார ஒரு 100 மீட்டர் உள்ளார நடந்து வந்தீங்கன்னா இந்த ரெசார்ட் இருக்குது. ரெசார்ட் பொறுத்த வரைக்கும் நாட் பேட். ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியாது, அதே சமயம் மோசமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. மேனேஜ் பண்ணலாம் அந்தளவுக்கு இருக்குது. எப்போயாவது இந்த இடத்துலலாம் வந்து யானை, சிறுத்தை, சம்டைம் புலிலாம் கூட வரும்னு நினைக்கிறேன். அது மாதிரி தான் சொன்னாங்க. பாருங்கள், இந்த இடத்துல வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான். இங்கேருந்து தான் மேபி வரும். வந்து கேட்டெல்லாம் கூட உடச்சிட்டு போயிருக்கலாம் கூட சொல்கிறாங்க. இது ஃப்ரண்ட் மெயின் ரோடு, இது மைசூர் போகிற ரோடு. ஸோ அந்த சைட்லேருந்து அந்த சைடு ஃபாரஸ்ட்டு, அந்த சைட்லேருந்து இங்கே வரலாம். நமக்கு லக்கு இருந்தால் பார்க்கலாம். நம்ம வெளியில் ரவுண்ட்ஸ் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. செக் போஸ்ட் ஒன்று இருக்குது. அந்த செக் போஸ்ட் பக்கத்தில் போன வாட்டியே வரும்னு சொல்லி தான் போய் வெயிட் பண்ணோம். எதுவும் வரல. சரி, இந்த வாட்டி ஏதாவது வருதா அப்படின்னு போகலாம். அப்படியே நம்ம பண்ணாரி வரைக்கும் ஒரு ரவுண்டு. இது என் கூட ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்குது ரெண்டும். நான் ரொம்ப பிடிச்சிருச்சேன். சரி போங்க எல்லாரும் ஓடுங்க. புதுசாக ஒரு கெஸ்ட் வந்திருக்கேன். என்னையே ரவுண்ட் அடிக்குதுங்க. அதுங்க என்னை விட்டு போகவே மாட்டேங்குதுங்க. ஸோ இதுதான் ரெசார்ட்டுங்க. ஃபுல்லாக ஒரு கார்டன் செட்டப் இருக்குது. மரங்கள்லாம் நிறையா இருக்குது. மூங்கில்லாம் நிறையா இருக்குது. மெயின்டெனன்ஸ் ஒர்க் இதை போயிட்டுருக்கு. அது பாருங்கள், உள்ளே இருந்த வழியாக இப்போ பார்த்துக்கலாம். வெளியிலேருந்து ஏதாவது வந்தாலும் இது வழியாக வரலாம். சார் நவருங்க. இது பாருங்க, இந்த மூங்கில்லாம் வந்து அதுதான் உடச்சி வைக்குதான். உடச்சிருமா உள்ளுக்குள்ளார பின்னாடி பாருங்கள், அந்த செவுத்தை உடச்சிருச்சான். பின் காலால் வந்து அதில் வச்சுருக்கு. காலை வச்சோடனே உடஞ்சிருச்சான். அது செவுத்தெல்லாம் வந்து உடச்சி வச்சுருக்கு. சிறுத்தையெல்லாம் இந்த பக்கத்துலேருந்து நிறையா வருமா. வந்தது அப்படின்னா மங்கிலாம் பாருங்கள், அது பாருங்கள் ஜம்ப் பண்ணிகிட்ருக்கு. மங்கி வந்து அலாரம் கால் கொடுக்குமா. அட்வென்ச்சருக்கு பஞ்சம் கிடையாது. ஆனால் நம்மளுக்கு இன்றைக்கி ஏதாவது வரணும். ஆனால் வருமாங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. பாருங்க, நம்ம ரூமுக்கு அப்படியே பேக் சைடு இதுதான் நம்ம ரூமு. நம்ம ரூமுக்கு அந்த சைடு பேக் சைடு பார்த்திங்கன்னா இங்கே தான் யானை, சிறுத்தை எல்லாமே வருமா. நாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் நகர்வலத்துக்கு கிளம்பிட்டோம். இங்கே பார்டர் செக் போஸ்ட் வரைக்கும் போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஏதாவது வருதான்னு பார்ப்போம். அப்புறம் கீழே பண்ணாரி வரைக்கும் போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம். முடிஞ்சதுன்னா நைட்டு 10 மணிக்கு மேலே போகிறது பர்மிஷன் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். பட் இங்கே கேட்டிருக்கேன், ஆள் வரேன்னாங்க. யாராவது வந்தாங்கன்னா கூப்பிட்டு கூட அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடலாம். அது இங்கே வந்து சிறுத்தை உள்ளுக்குள்ளார வருங்கிறதுனால ரொம்ப லேட்டாக வந்தால் அது வேறு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. இதெல்லாம் மங்கிலாம் வந்து அலாரம் கால் கொடுக்கும், பீக்காக்கெல்லாம் கத்தும். அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சிறுத்தை வந்திருக்கு அப்படின்னாரு. ஸோ என்னோடய ரூம் பக்கத்தில் தான், அதோட பேக் சைடில் உள்ள அந்த மதில் சுவர் காமிச்சேன் இல்லையா, அதில் தான் வந்து உட்காந்துருக்குமா. சரி பார்க்கலாம் என்னன்ட்டு. முடிஞ்சதுன்னா நமக்கு லக்கு இருந்ததுன்னா இங்கேயே பார்க்கலாம், இல்லாட்டி எங்கேயும் பார்க்க முடியாது. திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சிங்க. வர வெயிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ தான் தூறல் போட ஆரம்பிக்குது. நாம் தமிழ்நாடு கர்நாடகா பார்டர் வரைக்கும் போனோம். பொதுவாக ஈவினிங் டயத்தில்
இந்த 5 to 6 போல் அந்த இடத்துக்கு யானை வரும். ஸோ அதனால் சரி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். ஆனால் யானை எதுவும் இல்லை. அதனால் இப்போ கீழே பண்ணாரி வரைக்கும் போகிறோம். பண்ணாரி வரைக்கும் போயிட்டு ஏதாவது ஸ்பாட் ஆகுதான்னு பார்த்துட்டு திரும்பி நம்ம ரிட்டர்ன் வரலாம். லெப்பர்டு கிராசிங் ஜோனா போர்டு மட்டும்தான் இருக்கு, லெப்பர்டை காணுங்க. குடும்ப குட்டியோட போகுது. நான் பண்ணாரி வரைக்கும் வந்துட்டு திரும்ப இரவு ஒரு 8 மணிக்கு மேலே இங்கிருந்து கிளம்பி திரும்ப மேலே ஹாசனூருக்கு போக ஆரம்பித்தேன். பொதுவாக இரவு நேரத்தில் இந்த ரூட்டில் பயணம் செஞ்சு போகும்பொழுது சிறுத்தைகள் பார்ப்பதற்கான வாய்ப்பு வந்து மிகவும் அதிகமாகவே இருக்கும். அதனால தான் நம்ம இரவு நேரத்தில் இந்த நேரத்தில் போகிறோம். அது நம்ம போகிற நேரம் மழை வேற பிடிச்சிக்கிட்டு, மழை பெஞ்சா கூட பரவாயில்ல, அடர்ந்த பனிப்பொழிவும் அதிகமாக இருந்துச்சு. இதனால் வாகனம் ஓட்டுறதுக்கே மிகவும் சிரமமாக இருந்துச்சு. கடுமையான மழை மற்றும் பனிப்பொழிவு காரணமாக ரோட்டுக்கு சைடில் ஏதாவது வனவிலங்குகள் நின்னா கூட நமக்கு தெரியாத அளவுக்கு வானிலை வந்து ரொம்பவே மோசமாக இருந்துச்சு. நம்ம இந்த ரூட்டில் ஒரு வழியாக போராடி நம்ம ஹாசனூர் போய் ரூமுக்கு போய் சேர்ந்துட்டாலே அது ஒரு பெரிய சாதனைன்னு நினைக்கிற அளவுக்கு மிகவும் மோசமாக இருந்தது. எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, பொதுவாக கோயம்புத்தூர்லேருந்து மைசூர் போகக்கூடிய அனைத்து கனரக வாகனங்களும் இந்த ரூட்டை தான் வந்து ஃபாலோ பண்ணி போகும். அப்படி போகும்பொழுது கடுமையான நெரிசல் வந்து மாலை மற்றும் இரவு நேரத்தில் இருக்கும். அதுக்கு முக்கிய காரணம் 9 மணிக்கு இங்கே செக் போஸ்ட்டை வந்து மூடிடுவாங்க. அதுக்குள்ளார இவங்க இதை கடந்தாகணும். அதனால் அனைத்து வாகனங்களுமே அறிபுரின்னு போயிட்டு இருந்தது. ஸோ அப்படி போகும்பொழுது நிறைய டிராஃபிக் ஜாமும் ஆகும். இங்கே ஏறக்குறைய ஒரு 27 ஹேர்பின் பெண்ட் இருக்குது. ஒவ்வொரு பெண்டும் ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும். பகல் நேரத்திலே நிறைய கனரக வாகனங்கள் வந்து ஆக்சிடென்ட் ஆகி நிற்கிறத இந்த இடத்துல பார்க்க முடியும். அதாவது ஆப்போசிட்ஸ் டைரக்ஷனில் நிற்பாங்க. இந்த மாதிரி கிளைமேட் இருந்ததுன்னா பாருங்கள், ரோட்டில் ஒன்றுமே தெரில, வெள்ளையாக இருக்குது. அதுவும் நம்ம காரோட லேம்ப் வந்து எல்இடி லைட் அப்படிங்கிறதுனால சுத்தமாகவே ரோடு தெரியல, ஒயிட்டாகவே இருந்தது. ஸோ அதனால் நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து ஏதாவது நின்னா நம்ம மோதிடுவோமோ, இல்லை போகிற வழியில் யானைகள் மாதிரி வேறு ஏதாவது வனவிலங்குகள் நிற்குமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தோடையே வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ட்ரைவ் பண்ணி போனேன்னு சொல்லணும் இந்த ரூட்டில். ஏன்னா எந்த இடத்துலையுமே வந்து ரோடு கிளியரான விசிபிலிட்டியே கிடையாது. சென்டரில் இருக்கக்கூடிய அந்த ஒயிட் லைனை பார்த்துட்டு தான் வந்து நான் ட்ரைவ் பண்ணி போனேன். ஒரு வழியாக நாம் திம்பத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பனிப்பொழிவோட தாக்கம் கொஞ்சம் குறைஞ்சிது, ரோடு தெரிய ஆரம்பிச்சுது. ஆனால் மழை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. எப்படா ரூமுக்கு போய் சேருவோன்னு இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு த்ரில்லிங்கான அனுபவத்தை கடந்து தான் நம்ம ரூமை போய் சென்று சேர்ந்தோம். இதெல்லாம் யானை அதிகமாக நிற்கிற இடம். யானைனே சொல்லிகிட்டே போகிறானே, யானையை காமிக்கவில்லை நினைக்காதீங்க. யானை வராத வரைக்கும் இன்றைக்கி நல்லது தான். பொதுவாக வரணும்னு ஆசைப்படுவேன். நான் ரூமுக்கு வந்துட்டு வெளியில், அதாவது ரெசார்ட்டுக்கு சைடில் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, லெப்பர்டு எலிஃபெண்ட்லாம் அந்த சைடில் தான் வரும் அப்படின்ட்டு. சரி அந்த சைடு ஏதாவது இருக்கா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் பார்த்தேன். டார்ச் அடித்து பார்த்தேன் ஏதாவது நிற்கிதான்ட்டு. எம்மனோட டைரக்ட் ஏஜென்ட் அட்டனே இருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல தான் சிறுத்தை வரக்கூடிய இடம். சிறுத்தை, யானைகள். இப்படி வரும்.
ரூமுக்கு போகிறது தான் கொஞ்சம் இதாக இருக்கும். நம்மளது சிறுத்தையோட காரிடாரில் இருக்கோம். டார்ச் நல்லா வெயிட்டாக வச்சுருக்கீங்க. ஒன்றும் பார்க்கல, கிளைமேட்டை தான் பார்த்தேன். வெறித்தனமான கிளைமேட்டாக இருந்தது இன்றைக்கி. ஏற முடியல. இங்கே ஒன்றும் இல்லை, திம்பத்தில் ஏறும்போது கீழே போயிட்டு இருந்தீங்களா? பண்ணாரிலேருந்து திம்பம் வந்தேன்ல, சுத்தமாக இங்கே இருக்கிறது தெரியல. ஃபுல்லாக மிஸ்ட்டு, ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஓட்டவே முடியல. நாய் வேற இங்கே படுத்துருக்கு. இதை கேட்ச் பண்ணுறதுக்காக வரப்போகுது சிறுத்தை. இந்த இடம் லைட் போட்டு வச்சுருக்காங்க சிறுத்தைலாம் வரனால. அந்த கட்டை மேலே தான் வந்து பாருமா, யானை தான் அதை இடிச்சிருக்கு, இடித்து தள்ளி இருக்கு போல் இருக்கு. சிறுத்தை ஏதோ சொன்னார். எல்லாம் வரும், நம்ம லக் இருந்தால் பார்க்கலாம். நேற்று நைட்டு வந்து இதில் பண்ணாரியில் வரும்போது 9 மணிக்கு பார்த்துருக்காங்க. இன்றைக்கி நான் வரும்போது ஒன்றும் பார்க்க முடியல. நான் ஒரு 11 மணி வரைக்கும் கண் முழிச்சு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு மேலே கண்கள்லாம் சொருக ஆரம்பிச்சிருச்சு. நான் போய் படுத்துட்டேன். பொதுவாக இங்கெல்லாம் வரக்கூடியது தான், ஆனால் நம்ம முழிச்சிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் அது வரணும், ஆனால் நமக்கு அது வரல. ஸோ நமக்கு தூக்கம் வந்ததுனால போய் படுத்துட்டேன். இந்த வீடியோ பார்த்து நீங்களும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய இந்த மாதிரி த்ரில்லிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டை நீங்கள் கண்டினியூவாக பார்த்து ரசிக்க முடியும். மீண்டும் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் புது சீரீஸில் உங்களை நான் சந்திக்கிறேன்.